வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. என்னுடைய நண்பன் காருக்கு டயர் மாற்றுவதற்காக டயர் மாற்றும் ஒரு ஷோரூமுக்கு சென்றோம். என்னுடைய நண்பனின் கார் சுசுகி எஸ்-கிராஸ். அந்த வண்டிக்கு டயர் மாற்றுவதற்காக சென்றிருந்தோம். அப்போது அந்த ஷோரூமில் வண்டியை விட்டுட்டு டயர் மாற்றுறது எப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க டயர் எடுத்து மாட்டுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. பார்த்திங்கன்னா டயர் எவ்வளோ அழகாக எடுத்து மாட்டுறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது. அப்படி வச்சா இது இப்போல்லாம் புது விதமாக முதல்லலாம் பஞ்சர் கடையில் கொண்டு போய் கொடுத்தா பண்ணுவாங்க. இப்போல்லாம் அதுக்கு தனியாக ஷோரூமுகள்லாம் வந்துருச்சு. அழகாக ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் அப்படியே மாட்டுறாங்க. அதுவும் பத்தாததுக்கு இப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டியூப்லெஸ் டயரு அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. எவ்வளோ அழகாக எடுத்து ரெண்டே ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது, டயர் எடுத்து மாட்டி இன்னும் அடுத்து காற்று பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக வேகமாக நடந்து வர மாதிரி இப்போ தொழில்நுட்பங்களெல்லாம் வந்துடுச்சு. முதல்லலாம் சுற்றி வச்சு அந்த இரும்பு ராடை வச்சு தட்டி அது எத்தனை அந்த காயங்களெல்லாம் ஏற்படும். இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இப்போ பார்த்து வீல் பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து பண்ணுற அளவுக்கு இப்போ நவீன முறையில் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததுனால இப்போது உண்மையிலுமே நிறைய வசதிகள் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வீல் பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க. வீல் பேலன்ஸ் முடிச்சோன்னா அவ்வளோதான், எடுத்து வண்டியில் மாட்டிக்க வேண்டியது தான். அந்த மாட்டிட்டு அதுக்கப்புறம் 4 வீலுக்கு அதே மாதிரி டயர் மாட்டினதுக்கப்புறம் அலைன்மெண்ட்டு இதுக்கு கொண்டு போவாங்க. அலைன்மெண்ட்டில் கொண்டு போயிட்டு அலைன்மெண்ட்டில் செக் பண்ணி அலைன்மெண்ட் மாட்டியாச்சுன்னா அப்புறம் அலைன்மெண்ட்லேயுமே எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவ்வளோதான், வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மாதிரிக்கு எல்லா வேலையுமே கரெக்டாக முடியுது. இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா அதுக்கு சின்ன பீஸ் மாதிரி வைக்கிறாங்க, பேலன்ஸுக்கு வீலுக்கு பேலன்ஸுக்கு இது பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த வீல் எடுத்து அதே மாதிரி பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க. உடனே இன்னொரு ஆள் வந்து உடனடியாக டயர் மாற்றுறாப்படி. இதுதான் என் நண்பனோட காரு. டப்புன்னு வேலை நடக்குது. சீக்கிரமாக தாட்டி விட்டுறாங்க. அதுதான் அந்த கம்ப்யூட்டரில் அது தெரியுது பார்த்திங்களா, அதுதான் பேலன்ஸ் செக் பண்ணி ஏதாவது ஒரு சைடு பேலன்ஸ் பத்தாமல் இருக்குதுன்னா இவங்க ஒரு சின்ன பீஸ் மாதிரி கொடுக்குறாங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே கழட்டி மாட்டிடுறாங்க. டப்புன்னு வேலை முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது டயருமே கிட்டத்தட்ட பேலன்ஸு இதெல்லாம் மாட்டி அடுத்த வேலை அது முடிஞ்சிருச்சு. முதல் கழட்டி மாட்டின டயரு அதையும் எடுத்து அந்த பையன் மாட்டியாச்சு. அடுத்தது நேரம் இந்த டயர் மாட்டியாச்சுன்னா அடுத்தது அலைன்மெண்ட்டுக்கு போய் சேர் வண்டி. இப்போது இந்த லெவலில் மாட்டுறாங்க. இதுக்குமே எல்லாம் டைட் வைக்கிறதுக்கெல்லாம் முதல்ல ஸ்பேனர் வச்சுட்டு கையில் காலில் மேலே ஏறி நின்று அமுத்துவாங்க, கையில் மாட்டி விட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்போல்லாம் அதுக்கும் தனியாக மிஷின் தான். மிஷின்லேயே எல்லாமே மோட்ரு தான். பார்த்திங்களா பாருங்க, தன் பையன் இது மோட்டரில் வச்சு அப்படியே திருப்புற அப்படி உடனே டைட் ஆகிக்குது. அவ்வளோதான், முடிஞ்சது. 4 வீலும் மாட்டியாச்சு. இதான் நண்பனோட வண்டி. நம்பரும் கூட பார்த்துக்குங்க. அடுத்தது இவர் தான் என் நண்பன் கோபிநாத். எவ்வளோ அழகாக இருக்கிறார் பார்த்திங்களா. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.